பரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் இல்ல எம்பெருமான் அனுகிரகத்தால நமக்கெல்லாம் நிறைய ஆயுச கொடுத்திருக்கார் பகவான். எப்படிப்பட்ட ஆயுசு அப்படின்னா தீர்க்கமான ஆயுச கொடுத்திருக்கார். நம்ம தீர்க்கமா ஆயுசு இருக்கும்போது என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னா, முதல்ல வாழ்க்கையில கோபமே வரக்கூடாது. இந்த கோபம் வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கடவுள் நமக்கு இருக்கார். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே அப்படின்னு விநாயக பெருமானை பாடுறார் இல்லையா? அந்த விநாயக பெருமான் தான் எல்லாருடைய கோபத்தையும் தணிக்கிறார். எப்படி அப்படின்னா, கைலாசயத்திலே எம்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி தப்பான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி விட்டாள். அப்போது எம்பெருமான் சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய கோபம் வந்தது. அந்த கோபம் சாதாரண கோபம் இல்ல. பரமேஸ்வரன் கோபப்பட்டா என்ன ஆகும்? பார்வதி தேவியே பக்கத்துல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கோபத்தை பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்ப எம்பெருமான் விநாயக பெருமான் குழந்தையாக இருந்தார். அப்ப விகிடங்களை செய்தார். அப்பாவுடைய கோபத்தை தணிக்கிறவன் குழந்தைதான். அந்த விகிடங்களை செய்து சிவபெருமானையே சிரிக்க வைத்தவர் எம்பெருமான் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு பெரிய அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். பிரகலாதனுக்கு சுவாமி அனுக்கிரகம் பண்ணார். எப்படி வந்தார்? அகோர ரூபமாக நரசிம்மர் அவதாரம் பண்ணார். அந்த நரசிம்ம பகவான் இரண்யகசுவை வதம் செய்து முடித்தார். ஆனால் கோபம் தாங்க அடங்க முடியல. அப்ப மகாலட்சுமி தாயார் எம்பெருமானை கிட்ட நெருங்கும் பொழுது அவருடைய கோபம் அனலிருந்து பறக்குது. இந்த கோபத்தை யாரா தணிப்பார் அப்படின்னா, பிரகலாதனோட அப்புறம்தான். இந்த கோபத்தை முதல்ல தனிச்சவர் மகாவிஷ்ணுடைய நரசிம்ம அவதாரத்துல விநாயக பெருமான். விநாயக பெருமான் தான் நேர எம்பெருமான் நரசிம்மர் கிட்ட நேர போனவர். எப்படி போனார் அப்படின்னா, ஊஞ்சூராக போய் விகிடங்களை செய்தார். விகிடங்கள்னா என்ன தெரியுமா? சிரிக்க வைப்பவர் விநாயக பெருமான். அப்படி ஒரு சிரிப்பான ஒரு விஷயத்தை செய்து நரசிம்ம பகவானுடைய கோபத்தை தணித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? விநாயக பெருமானை வழிபடுங்கள் டெய்லி காலையில. விக்ன விநாயக கடவுள சரணம் அப்படின்னு விக்னங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய விநாயக பெருமானை முதலில் காலையில் வழிபடுங்கள். இன்னைக்கு கோபமே வராது. நீங்க யார்கிட்ட வேணாலும் கோபப்பட்டு இருந்தா கூட, இல்ல உங்களை ஒருத்தன் கோபப்படுத்த வரா, இல்ல உங்கள்ட்ட ஒருத்தர் கோபமா வர்றார் அப்படின்னா, நீங்க விநாயகப் பெருமானுடைய அபார கருணா சிந்தான அனுகிரகத்தை பெற்றேன்னா விநாயகப் பெருமான் உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணுவார், கோபத்தை தடுத்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட எம்பெருமான் விகிடங்களை செய்து நரசிம்ம பகவானை சந்தோஷப்படுத்தினார். எப்படி மாமா அப்படின்னா, முதல் கடவுள் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, நமக்கு காலையில எதுக்கு நம்ம முதல்ல பிள்ளையார வழிபடுறோம்? இன்றைய பொழுது நல்லபடியா போகணும் அப்படின்னு. ஆனா இன்றைய பொழுதை நல்லபடியா போக்கி நல்லது செய்தால் கூட காரியங்கள்லாம் நிறைவேறணும் இல்லையா? அதனால எம்பெருமான் விநாயகப் பெருமானிடம் நம்ம காலையிலேயே பிரார்த்தனை பண்ணிங்க, பகவானே எனக்கு எந்த கோபமும் வரக்கூடாது, அதே மாதிரி யாரும் என்கிட்ட கோபப்படக்கூடாது, இன்னைக்கு விக்னங்களை நிவர்த்தி பண்ணி வைன்னு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணணும். இதுக்காக இந்த இடத்துல கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள் விநாயக பெருமான். கோபமே வராது. பிள்ளையார நீங்க வழிபடுங்க, சாந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல அனுகிரகத்தை செய்வதற்கு கோபத்தை போக்கக்கூடிய விநாயக பெருமான். மாமா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, பத்மத்துல உட்கார்ந்து இருப்பார். பத்மம்னா தாமரை. தாமரையில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையாரை வழிபட வேண்டும். அந்த பிள்ளையாரை வழிபட்டேன்னா விநாயக பெருமான் நமது கோப தாபங்களை நிவர்த்தி பண்ணுவார். சரி, எதுக்காக இவருக்கு மட்டும் அந்த பெயர்? முருகப்பெருமான் கோபப்படுவர், ஆனால் இவர் கோபத்தையே தணிக்கக்கூடியவர்.
ரெண்டு பேரையும் தரிச்சிருக்கார். சிவபெருமானையும் தரிச்சிருக்கார், நரசிம்ம பகவானையும். முதல்ல நரசிம்மரை சிரிக்க வைத்தவர் விநாயக பெருமான். மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்திலே அவ்வளோ உக்ரமா இருந்தார். அந்த உக்ரமா இருந்தவரை பக்கத்துல நின்று விகடங்களை செய்து சிரிக்க வைத்தவர். நம்ம எவ்வளவோ நிறைய சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த பூலோகத்துல படமா பார்த்துன்னு வரும். ஆனா அதுல சிரிப்பு வந்தா நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். நீங்க தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா சிரிப்பு ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தேட்டர்ல இருக்கிற 10,000 பேர் சிரிப்பான். அது என்ன அப்படின்னா அந்த விகடத்தை கொடுக்கக்கூடிய, அதுல நடிக்கிறவருக்கு எவ்வளவு விகடம் இருக்கிறது பாருங்கள். அந்த விகடம் தான் பிள்ளையார் பெருமானுடைய அனுகிரகம். இப்ப சிரிப்பா நடிக்கணும், நாங்க நகைச்சுவையா இருக்கணும் மாமா அப்படின்னா பிள்ளையாரை வழிபடுங்கள். நகைச்சுவைக்கு விநாயக பெருமான் முதல்ல அனுகிரகம் பண்ணக்கூடியவர், நிறைய சிரிக்க வைக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தான். அதனால்தான் விநாயக பெருமானை எல்லாரும் வழிபட்டு எம்பெருமானுடைய பெரிய அனுகிரகத்தை பாத்திரமா கொள்கிறோம். இரண்டாவது, கோபத்தை தணிக்கணும். கோபம் கொடூரம் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் பிள்ளையார் முதல்ல வந்து நிக்கிறார். அதனால யாரும் குழந்தைகள்கிட்டையும் கோபப்படாதீங்கோ, ஆத்துல தர்மபத்திரிட்டையும் கோபப்படாதீங்கோ. யாரும் கோபப்படாமல் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் கோபங்கள் தனியும். மாமா எங்க ஆத்துக்காரர் டெய்லியே சாதாரணமாவே கோபப்படுவார். இவன் சொல்லுவான், என் பொண்டாட்டி டெய்லியே கோபப்படுவா மாமா, என் குழந்தைகள்லாம் சாதாரணமா ஒண்ணு சொன்னாலே அவ்வளோ வல்லுன்னு கோபப்படுறா அப்படின்னா விநாயக பெருமானை ஆத்து வாசல்ல வச்சுக்குங்க. எப்படிப்பட்ட பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னா, வாசல்ல பத்ம பிள்ளையார் தாமரை இலையில உட்கார்ந்து இருக்கணும். நீங்க கந்திருஷ்டி பிள்ளையார்லாம் வைக்கப்படாது. 2 கையில ஆயுதங்கள் 10 கையில இருக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. பத்ம பிள்ளையார் தான் சாந்தமா இருப்பார், தாமரை இலை மேல உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் 4 கை இவருக்கு, அங்குச பாசாங்க கூட அங்க உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த விநாயகப் பெருமானை வாசல்ல முதல்ல பிள்ளையார் போட்டோ மாட்டுங்க. எதுக்காக பிள்ளையார் போட்டோ மாட்ட சொல்றோம் அப்படின்னா, அதே மாதிரி ஆத்துக்குள்ள வரும்பொழுதோ ஒன்னும் நம்ம ஆத்து குலதெய்வ போட்டோ இல்லைன்னா விநாயகப் பெருமான் போட்டோ அதை நீங்க வச்சேன்னா சுபிக்ஷம் நிறைய வரும். ஆத்துல சண்டையே இருக்காது, டெய்லி சிரிச்சுட்டு இருப்பா. அதுக்காக சண்டையே போடாம இருக்க முடியாது, போடுவா. ஆனால் விகரமா இருக்காது, வீரியம் கம்மியா இருக்கும். விநாயகப் பெருமான் வந்து ஒரு வினாடியில நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துவர். அதுக்காக தான் ஆத்து வாசல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபடுவா. பிள்ளையார் தான் ரொம்ப முக்கியம். விநாயகப் பெருமானை வீட்டு வாசல்ல யாருக்கு மாட்ட முடியுமோ வாசல்ல சின்ன போட்டோவா பத்ம பிள்ளையார் வாங்கி மாட்டுங்கோ. அதே போல ஹால்குள்ள வராருன்னா ஒன்னும் நம்ம குலதெய்வம், அப்படி இல்லைன்னா விநாயகப் பெருமான் போட்டோ தாமரை இலையில உட்கார்ந்துருக்கணும். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நீங்க மாட்டுங்க. நம்ம வீட்டுல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல சுமூகமான நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். இதுக்கு உதாரணம் நரசிம்ம பெருமானுடைய அனைத்து விதமான அவ்வளோ பெரிய அகோரமான கோபத்தை அடக்கியவர் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதனால நம்ம பாத்துல யாரு எவ்வளோ பெரிய கோபக்காரா இருந்தாலும் இந்த விநாயகப் பெருமானை நம்ம வழிபட்டால், அவருக்காக நம்ம வழிபட்டோம்னா அவருக்கு கோபம் தணிந்து விநாயகப் பெருமான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார். ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய்.